வணக்கம், வெல்கம் டு கல்ஸ் குசின். கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன். அதில் ஒரு காஞ்ச மிளகாய், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பூண்டு ஒரு 20லேருந்து 25 பல்லு சேர்த்துட்டு அதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காய் ஒரு 2, அதை கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிண்டுடலாம். இதை ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். தக்காளி 2, அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை தக்காளி நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ சாம்பார் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது நல்லா குக் ஆகட்டும். இதில் 4 கத்திரிக்காய் அதை கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கத்திரிக்காய் நல்லா குக் ஆகட்டும். புளி ஜலம் ஒரு 1/2 கப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட தண்ணி ஒரு 1/4 கப்பு சேர்த்து மூடி போட்டு இந்த கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்தாச்சு. இது கூட தேங்காய் விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், வெறும் தேங்காயை அரைச்சது விழுது, இது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணால் போகிறோம். இப்போ எல்லாமே நல்லா குக் ஆகிடுது. ஸோ அடுப்பை நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்மளோட யம்மி கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.